ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? எல்லோரும் எல்லா வகையான செல்வத்தோடவும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு காய்கறிகளோட அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாட்டு பாவக்காய், நாட்டு புடலங்காய், அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணணுங்க. அதையும் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பாவக்காய் தாங்க இருக்குது. புடலங்காய் கூட கம்மியான அளவில் தான் இருக்குது. ஒரு 10 காய்கறிக்குள்ளே தாங்க இருக்குது. ஆனால் பாவக்காய் வந்து கிலோ கணக்கில் இருக்குங்க. 5-6 கிலோ வரும். இன்றைக்கி நம்ம பொறிக்க போகிறது எல்லாமே வந்து நாட்டு வகையான பாவக்காய் தாங்க. இது நம்மக்கிட்டே விதை இருந்து ஊனுன பாவக்காய் தான். இந்த மாதிரி கீழே ஒரு இடத்துலையே வந்து பொறிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா கடைசியாக ஒரு சாக்கு பையில் எடுத்து போட்டுக்கலாம். பருத்தி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெடிச்சிருச்சுங்க. மிளகாயும் பார்த்தா வந்து 1-2 செடிகளில் பழுத்திருக்கு. அதை தனியாக வந்து நம்ம கடைசியாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயோடவே போட வேண்டாம். அதனால் பாவக்காய் தனியாக பொறிச்சு வச்சுட்டு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக அறுவடை பண்ணிக்கலாங்க. பாவக்காய் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2-3 இடத்துல நான் தனித்தனியாக பொறிச்சு வச்சுட்டு வந்துடுறேங்க. அதுக்கப்புறம் அது கடைசியாக தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் நான் ஒரு தடவையாக சாக்குப்பையில் எடுத்து போடவெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துலையே பொறிச்சு வச்சுருக்கிறேன். இந்த பீக்கஞ்செடி காய் பிஞ்செல்லாம் நிறைய பிடிக்குதுங்க. ஆனால் காய் பெருசே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. பூவெல்லாம் நிறைய பிடிக்க தான் செய்யுது, ஆனால் காய் மட்டும்தான் பெருசாகலை. இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்தில் கடைசியில் போய் காய்ச்சிருக்குதுங்க. இது வந்து ஒரு குச்சி வச்சு தான் பொறிக்கணும். அப்படியெல்லாம் பொறிக்க முடியாதுங்க. மிளகா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2-3 மிளகா வந்து இந்த மாதிரி கீழே கொத்தி போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் மயில் செஞ்சதோட வேலை. இதெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு போயிடலாம். பச்சை மிளகாயிலேருந்து பழுத்த மிளகாய் வரைக்கும் எதையுமே விடுறதில்லைங்க. இந்த மயில் வந்து எல்லாத்தையும் கீழே பொறிச்சு போட்டு பாதி மிளகாய் சாப்பிட்டு போகிறதே தான் வேலை. கீழே கொத்தி போடுறது தான் அதனுடைய வேலை. புடலங்காய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து பொறிச்சிடலாம். இந்த பாவக்காய் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த புடலங்காயும் பொறிச்சு வச்சிடலாங்க. இது பாருங்க, நிலத்துல முட்டினாங்காட்டி புடலங்காய் வந்து சுருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த காய் பொறிச்சிடலான்னு நினைக்கிறேன்.
பில்லு கலர்லேயும் இருக்குங்காட்டி வந்து நிறைய காய் பழுத்து போயிடுது, நம்மளுக்கு தெரியாமையே பழுத்து போயிடுதுங்க. கொஞ்சம் மேலே போட்டோம் அப்படின்னா அந்த சுருடுறது வந்து நல்லா ஹைட்டாக வரும். இந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கு விட்டது தாங்க, இன்னும் பழுக்கவே இல்லை. பழுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விதையெல்லாம் எப்படி எடுத்து நல்லா பராமரிப்பு பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த கீரை பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தக்காளி கீரை தாங்க. இது வந்து இங்கே காட்டுக்குள்ளே வந்து நிறையவே கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி ஒரு 5-6 கத்த அளவுக்கு ஆகும். அதையும் வந்து கடைக்கே கொடுத்து விட்டுலாம். இன்றைக்கி பாவக்காயும் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால வந்துட்டு இன்றைக்கி பாவக்காயும் கூட கடைக்கு தாங்க அதிக அளவில் கொடுத்து விட போகிறோம். பொடலங்காய் நம்ம வீட்டுக்கு அளவுக்கு ஒன்று மட்டும் எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து இன்றைக்கி சேல்ஸுக்காக தான் கொடுத்து விட போகிறோம். இது வந்து கீரையை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி கத்தை சைஸில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு வாழை நார் போட்டு ஒரு கத்தை கணக்கில் கட்டி வச்சுட்டு அதை நல்லா ஈரத்துணியில் போட்டு நனைச்சி நல்லா தண்ணி தெளித்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கடைக்கு கொடுத்து விடும்போது வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தளத்தலனே இருக்குங்க. வீட்டு யூஸ்க்காக பொரிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் நைட்டே நல்லா பொரிச்சிட்டு கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் காலையில் எடுத்து அலசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமைச்சிருவேன். காலையில் ஸ்கூல் டைம்லலாம் வந்து இந்த கீரை பொரித்து சுத்தம் பண்ணி வணக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆகாத காரியங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் ஒரு கத்த கீரையை இருந்தாலுமே அதை ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆயிரும். ஸ்கூல் டைமில் அப்படிங்கிறதுனால வந்து இது ஆகாத காரியம். முடிஞ்ச அளவுக்கு கீரை காய்கறி எல்லாம் வந்து காலையில் கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீரை அப்படிங்கும்போது வந்துட்டு நான் பெரும்பாலும் வந்து நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன். அதுதான் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
கிட்டத்தட்ட இந்த பாவக்காயோட அறுவடையெல்லாம் முடிய போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் தான் இருக்குது. அப்படியே நம்ம இனி கடைசியாக பொரிக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சாக்கு பையில் போட்டுக்கலாம். அப்புறம் மீதி வந்து நம்ம 4 இடத்துல 5 இடத்துல எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து ஒன்று ஒன்று எடுத்து சாக்கு பையில் போட்டு வச்சிடலாங்க. தென்னை மரத்தோட கடைசியிலேயே போயிருக்குது. அதை எப்படா பிடிக்கிறது? தென்னை மரத்து கடைசியிலேயே போயிருக்குது. இந்த மிளகு தக்காளி கீரையில் இருக்கிற பழத்தையெல்லாம் பொரிச்சிட்டு நீங்கள் புளிக்குழம்போ அல்லது அந்த பழத்தில் சட்னியும் ஆட்டினீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. புளிக்குழம்பும் சூப்பராக இருக்கும், சட்னியும் சூப்பராக இருக்குங்க. இது கீரையை விட வந்து இந்த காய்கறிகள் பார்த்தா தான் சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி காயை நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்தோட புளிக்குழம்பு அதுக்கப்புறம் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, அறுவடை பண்ணாமல் மட்டும் போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இந்த மயில் ஒரு செடியில் 50 மிளகாய் பழுத்துருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மிளகாய் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குதுங்க. அரை மிளகாய் வந்து கடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. அதனால் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மிளகாய் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. இந்த செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க எத்தனை மிளகாய் கீழே கிடக்குதுன்னு. இதெல்லாம் வந்து இந்த மயிலோட வேலை தாங்க. இது சாப்பிட்டது போக மீதி அரை மிளகாய் தாங்க நம்மளுக்கு வரும்.
இப்போதைக்கு பழுத்த மிளகாய் எல்லாத்தையும் பொரிச்சாச்சுங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு சாக்கு பையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொண்டுட்டு போய் வீட்டில் நல்லா காய போட்டுடலாம். இந்த லேசாக இந்த 2 நாளாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிச்சங்காட்டி இதெல்லாம் நல்லா காய போட்டுடலாங்க. இதில் இருக்கிற வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரே சாக்கில் கொட்டினோம் அப்படின்னா இடம் பத்தாதுங்க. இன்னொரு சாக்கு நல்லா விரித்து போட்டுட்டு நல்லா பளபளன்னு வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வரமிளகாய் தயாராகிரும். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வரமிளகாயோட ரேட் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இதில் கலந்துருக்கிற பச்சை மிளகாயும் வந்து பொறுக்கி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாபாய்.